ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு உருண்டை. அந்த உலக்கில் 200 உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணும். கருக்கிலாம் வறுக்கக்கூடாது, நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுக்கணும். உருண்டை டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கோல்டன் ஃப்ரை கலரில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கோல்டன் கலரில் நல்லா நம்ம அந்த முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த உலக்கில் பருப்பு எடுத்தோமோ அதே உலக்கில் ஜீனி 2 ஏலக்காய் போட்டு, ஜீனியில் இனிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஜீனியை நல்லா பவுட்ரு பண்ணி 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை அதையும் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சலித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சலித்து நம்ம அதை எடுத்துக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அதையும் அதில் போட்டுட்டு ஜீனி, பாசிப்பருப்பு மாவு, முந்திரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெய் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இதில் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கணும். நெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து சுற்றாமல் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை கலந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். எல்லா நெய்யும் மொத்தமாக ஊற்றி பிடிச்சோம்னா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். அதை லைட்டாக ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த உருண்டையை நம்ம நல்லா பிடிக்கணும். அப்போ தான் அது உதிராமல் இருக்கும். சும்மா லைட்டாக அப்படி பிடிச்சோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றக்குள்ளே அது உடஞ்சி போயிடும். நல்லா அப்படி அமுக்கி அப்படி நம்ம உருட்டி முடித்து எடுக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா வரும். இது மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். நம்மளுடைய பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.